இட்லி சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் துவரம் பருப்பு ஒரு அரை அலக்கு போல் எடுத்துக்கோங்க. அதாவது ஹாஃப் கப்புன்னு சொல்லுவோம்ல, ஹாஃப் கப்பை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூடவே 2 பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் போட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை புளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்டோன்னே கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சீரகம், கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை ஃபஸ்ட்டு சாட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு பழுத்த தக்காளி, ஒரு 70 to 80% தக்காளி குக் ஆனால் போதும். வெஜிடபிள் சேர்த்துடலாம். இந்த சமயத்தில் நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கேரட், பீன்ஸ், அவரைக்காய் இருந்தது. நான் 5 அவரைக்காய், 6 பீன்ஸ், ஒரே ஒரு கேரட் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். மார்னிங் பசங்களுக்கு நான் ஸ்நாக்ஸுக்கு பட்டாணி கொடுத்துருந்தேன். என்கிட்ட அதை வச்சு நான் அதுவும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். காய்க்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். குக்கர் ரிலீஸ் பண்ணி பருப்பு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டுறலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. பருப்பு நல்லா மசிச்சாச்சு. காய்கறி நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு முறை கலந்து விட்டுடலாம். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். சாம்பாருக்கு மசாலா சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் தூள், சக்தி மசாலாவோட சாம்பார் பொடி போட போகிறேன். உங்களுக்கு இந்த பொடி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு அப்படியுமே நீங்கள் செய்யலாம். ஒருவேளை நீங்கள் சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதுவுமே சேர்த்துக்கோங்க. எனக்கு இப்போது இந்த பொடி ரொம்ப பிடிக்கும், சாம்பார் பொடி சேர்க்குறதுக்கு. அதனால் நான் சக்தி மசாலா போட்டிருக்கேன். சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஸ்மெல் வருது. இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு சாம்பார் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லமும் நெய்யும் சேர்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே வரும். ஹோட்டல் ஸ்டைல் அப்படின்றதுனால நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்த்தாச்சு. ஸோ லாஸ்ட்டாக நெய் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சதும் நீங்கள் இறக்கிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சூப்பரான சாம்பார் ரெடி.